அவரோட கூட இருந்தவங்க யார், எந்த மாதிரி? நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அமைச்சர் சேகர் பாபுவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு பெரிய படித்த மேதையா, ப்ரொஃபஷனலா, என்ன குவாலிஃபிகேஷன் அவர் வந்தார் நான் இப்ப சொல்ல விரும்பல. வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட், அவரோட கூட இருந்தவங்க யார், எந்த மாதிரி? நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கும்பிட தோன்றுகிறது, கூப்பிட தோன்றுகிறதுன்னு எல்லாம் மோசமாக பேசினார். அப்போ பேசினதுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை இழிவாக பேசி சட்டமன்றத்தில் ஓடி வந்து மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் சேகர்பாபு. நான் சேகர்பாபு குவாலிட்டி என்னங்கிறத அங்கே பார்த்துருக்கேன். அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை கருணாநிதிக்கு எதிராக, அவர் குடும்பத்தினருக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக சேகர்பாபு பேசினதை நான் இங்கே சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான நபர் பேசினதை நீங்க எப்படி ரெஃபர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இஸ் நாட் வொர்த்தி ஆஃப் எ பர்சன் பீயிங் டிஸ்கஸ். தேர்தல் வரும் நேரத்தில் வந்து இந்த மாதிரி மத பிரச்சனை வந்து கலவரத்தை ஏற்படுத்துவதை பிஜேபி செய்யறதா? ஏன் இதை அனுமதிச்சிருந்தா, நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருந்தா நான் கேட்கிறேன். நேற்றைய தினம் எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா பட்டியல் கொடுத்திருக்கார். எத்தனை கோவில்கள், 161 கோவில்கள் இந்த தீய திராவிட ஆட்சியால் இடிக்கப்பட்டிருக்கு இந்த 4.5 வருஷத்துல. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷனே இருக்கப்படாதா? இது தீய ஹிந்து விரோத ஆட்சி. இட் ஹேஸ் டு பி தரோலி எக்ஸ்போஸ். ஏன் இந்த பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? ஏன் மக்கள்கிட்ட எலெக்ஷன் பொழுதே கொண்டு போக கூடாது? we have got that right. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.